12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2 முதல் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சார்புகளுக்கு வகையீடு dy காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு y = 1 - 2x ன் அடுக்கு 3 by 3 - 4x என கொடுக்கப்பட்டுள்ளது. வகையீடு dy எனும் பொழுது dy by dx கணக்கிட்டுட்டு அந்த dx வலதுபுறம் கொண்டு போய் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வகையீட்டு மதிப்பாக அமையும். xஐ பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்துவதற்கு u by v சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். u by v வகையீடானது u by v dash எனும் பொழுது vu dash minus uv dash by v ஸ்கொயர் ஆகும். எனவே dy by dx xஐ பொறுத்து வகைப்படுத்துகிறோம். dy by dx ஆனது vu dash v இன் மதிப்பானது 3 - 4x u dash எனும் பொழுது 1 - 2x ன் அடுக்கு 3 வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு 3 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 3 - 1 2. அடுத்து எக்ஸை தவிர வேறு எந்த உறுப்புகள் இருந்தாலுமே பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தணும். ஒன்றின் வகையீடு 0 -2 எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு -2 எக்ஸின் வகையீடு 1 ஆகும். vu dash போட்டாச்சு. அடுத்து -u v dash uன் மதிப்பானது -1 - 2x ன் அடுக்கு 3 v dash என்பது 3 0 ஆயிடும். -4x வகைப்படுத்தும் பொழுது எக்ஸுக்கு வகையீடு 1 -4 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு -4 பை டினாமினேட்டர் மதிப்பானது v ஸ்கொயர் 3 - 4x ஹோல் ஸ்கொயர் ஆகும். இரண்டு உறுப்புகளையும் பொதுவாக அமைந்துள்ளதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு 1 - 2x ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுக்கும் பொழுது மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள் 3 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6. அடுத்து பார்த்துட்டோம்னா 3 - 4x 1 - 2x ஹோல் ஸ்கொயரை தான் வெளியில் எடுத்துட்டோம். இரண்டாம் உறுப்பில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடு 4 1 - 2x ஹோல் பவர் 3ல் 2 அடுக்குகளை வெளியில் எடுக்க போக மீதம் அமைந்திருக்கக்கூடியது 1 - 2xங்கிற அடுக்கு 1 மட்டும் மீதம் அமைஞ்சிருக்கும். பகுதி மதிப்பு அப்படியே எழுதிடலாம் 3 - 4x ஹோல் ஸ்கொயர். இதை சுருக்கிட்டு இறுதியாக dxஐ வலதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா போதும். பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்பு 1 - 2x ன் அடுக்கு 3 பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சுருக்கும் பொழுது -6 பெருக்கல் 3 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 4 24x 4 பெருக்கல் 1 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2 8x பை பகுதி மதிப்பானது 3 - 4x ஹோல் ஸ்கொயர் 1 - 2x ன் அடுக்கு 2 எக்ஸ் உறுப்புகளை கூட்டும் பொழுது 24 - 8 எனும் பொழுது மதிப்பு 16x -18 + 4 மதிப்பு -14 பை 3 - 4x ஹோல் ஸ்கொயர். இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புலேருந்து ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 - 2x ஸ்கொயர் 16 2ஆல் வகுக்கும் பொழுது 8x -14 2ஆல் வகுக்கும் பொழுது 7 பை 3 - 4x ஹோல் ஸ்கொயர் என்பது dy by dx இன் மதிப்பாகும். வகையீடு அப்படின்னா வலதுபுறம் நமக்கு பெருக்கலோட என்ன வரணும்னா ஒரு dx வரணும். அப்போ dx இடதுபுறம் இருந்து வலதுபுறம் கொண்டு போகிறப்ப மதிப்பானது 2 பெருக்கல் 1 - 2x ன் அடுக்கு 2 2 தான் பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 8x - 7 பை பகுதி மதிப்பானது 3 - 4x ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் dx என்பது வகையீட்டு மதிப்பாகும். இரண்டாம் சப்டிவிஷன் y என்ற சமன்பாடானது 3 + sin 2x அடுக்கு 2/3 என கொடுக்கப்பட்டுள்ளது. வகையீடு கணக்கிடலாம். dy by dx என்பது அடுக்கு முன்னாடி வந்துடும். அதாவது x பவர் nங்கிற வகையீட்டை தான் பயன்படுத்த போகிறோம். 2/3 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் 3 + sin of 2x ஒரு ஹோல் பவர் 2/3 -1 என அமையும். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தும் பொழுது 3இன் வகைப்பாடு வகையீடு 0 ஆயிடும். sin 2x வகைப்படுத்தும் பொழுது சைனுக்கு cos 2x cos 2x வகைப்படுத்தும் 2x வகைப்படுத்தும் பொழுது ஒரு 2 என்பது பெருக்கல் அமையும். இந்த இடத்துல இதனுடைய மதிப்பு 2/3 அப்படியே இருக்கும். பிராக்கெட்டில் 3 + sin 2x 2 - 3 எனும் பொழுது மதிப்பு -1/3 ஒரு 2 cos 2x 2 cos 2x 2 பெருக்கல் 2 மதிப்பு 4/3 அடுக்கில் மைனஸில் இருக்கிறது கீழே பகுதிக்கு வரும்பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். எனவே 1/3 + sin 2x ஹோல் பவர் 1/3 cos 2x என அமையும்.
காஸ் 2x என அமையும். டிஒய்யின் மதிப்பு dy தான் வேணும். இது dy பை dxயின் மதிப்பு. dx வலதுபுறம் கொண்டு போகிறப்ப 4/3 1 பெருக்கல் காஸ் 2x காஸ் 2x பை 3 ப்ளஸ் சைன் 2x அடுக்கு ஹோல் பவர் 1/3 பெருக்கல் dx ஆகும். சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் 3ல் y ஈக்குவல் டு e பவர் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 காஸ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 1 என அமையும். dy பை dx xஐ பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்துகிறோம். uvயை பயன்படுத்துகிறோம். uv எனும் பொழுது uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் என்பது வகையீடாகும். uவின் மதிப்பு e பவர் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 காஸ் x ஸ்கொயர் மைனஸ் 1 வகைப்படுத்தும் பொழுது காசிற்கான வகையீடு மைனஸ் சைன் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 1. எக்ஸை தவிர எந்த உறுப்புகள் இருந்தாலும் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x 1 வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். uv டேஷ் போட்டாச்சு. அடுத்து ப்ளஸ் vu டேஷ் வியின் மதிப்பு எக்ஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இ பவர் எக்ஸுக்கு வகையீடு இ பவர் எக்ஸே தான் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4. அடுக்கில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 ஆயிடும். மைனஸ் 5 ப்ளஸ் 7 என்பது 0 ஆகும். இரு உறுப்புகள்லையும் பொதுவாக அமைந்துள்ளதை வெளியில் எடுக்கலாம். ஒரு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 என்பது பொதுவாக அமைந்துள்ளது. முதல் உறுப்பில் மீதம் அமைந்திருக்கக்கூடியது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மீதம் அமைந்துள்ளது. இரண்டாம் உறுப்பில் 2x மைனஸ் 5 ஒரு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 என்பது மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு ஆகும். இது dy பை dxயின் மதிப்பு. அப்போ dy ஏது வேணுங்கிறப்ப dx வலதுபுறம் கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல கொண்டு போய்க்கலாம். இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 ப்ராக்கெட்டில் மைனஸ் 2x ப்ளஸ் உறுப்பை முதல்லையும் மைனஸ் உறுப்பை இரண்டாவதாகவும் எழுதும் பொழுது 2x மைனஸ் 5 காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2x சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பெருக்கல் dx என்பது தேவையான வகையீட்டு மதிப்பு ஆகும். தேங்க்யூ.